ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கற்றுருக்கோம். 2வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம கற்றுண்டோம். அதில் பகவான் எப்படி பிரம்மதேவருக்கு அந்த உயர்ந்த ஞானத்தை சதுஸ்லோகி பாகவதம் ரூபத்தில் அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ஞானத்தை பிரம்மதேவரும் தன்னுடைய புத்திரரான நாரத மகரிஷிக்கு எப்படி 10 லக்ஷணங்கள் உடைய இந்த பாகவத புராண ரூபத்தில் அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால இன்றைக்கு நம்ம கற்றுக்க போகிற இந்த 10வது அத்தியாயத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே ஸ்ரீ சுக மகரிஷி அந்த பாகவத புராணத்தினுடைய 10 லக்ஷணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்கிறார். அத்திர சர்கோ விசர்கஷ்ச ஸ்தானம் போஷணம் ஊதயா மன்வந்தரேஷானு கதா நிரோதோ முக்தி ராஷ்ரயா அப்படிங்கிற அந்த 10 லக்ஷணங்களை சொல்கிறார். சர்க்கம் விசர்க்கம் ஸ்தானம் போஷணம் ஊதயா மன்வந்தர ஈஷானு கதா நிரோதம் முக்திஹி ஆශ්‍රயம் அப்படிங்கிற அந்த 10 லக்ஷணங்களையும் எடுத்து சொல்கிறார். அதில் அந்த 10வது லக்ஷணமான அந்த ஆශ්‍රயம் அப்படிங்கிறது இருக்கே, அதை நன்னா விளக்கணும், அது எல்லாருக்கும் நன்னா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மற்ற 9 லக்ஷணங்களும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். தசமஸ்ய விசுத்தியர்த்தம் நவானாமிக லக்ஷணம் அப்படிங்கிறார். இதற்கு மேலே ஒரு லக்ஷணமும் என்னென்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். சர்க்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூத மாத்திரேந்திரிய தியாம் ஜன்ம அப்படிங்கிறார். அதாவது நம்ம 5வது அத்தியாயத்திலே பார்த்தது போல மகத்து அகங்காரம் பஞ்சபூதங்கள் தன்மாத்திரைகள் அதெல்லாம் எப்படி சிருஷ்டியாருது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சர்க்கம் அப்படின்னு சொல்கிறார். விசர்கா பௌருஷ ஸ்மிருதா அப்படின்னு அதற்கு மேலே அடுத்த பிரம்மதேவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஜீவராசிகளெல்லாம் சிருஷ்டி பண்ணுறார் இல்லையா, அதற்கு விசர்க்கம் அப்படின்னு பேர். ஸ்தானம் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸ்திதிஹி வைகுண்ட விஜயா அப்படின்னு வைகுண்டன்னு சொல்லக்கூடிய பகவான் நாராயணுடைய ஒரு விஜயம், அதாவது வெற்றி தான் ஸ்தானம் அப்படிங்கிறார். என்ன வெற்றி அப்படின்னா அவர் தான் படைச்ச அந்த லோகத்தை அப்படி கட்டுப்பாடில் வச்சு அவர்கள் எல்லாரையும் காப்பாற்றுறாரு இல்லையா, அதற்கு ஸ்தானம் அப்படின்னு பேர். போஷணம் தத் அனுகிரகா அப்படின்னு பகவான் தன்னுடைய பக்தர்களை எப்படி அனுகிரகம் பண்ணி அவர்களை போஷணம் பண்ணுறான் அப்படிங்கிறத சொல்லது தான் போஷணம் அப்படிங்கிறார். அடுத்தது ஊதயா கர்மவாசனாகா அப்படின்னு ஊதி அப்படின்னாலே ஜீவராசிகளுடைய அனாதிகாலமான கர்ம வாசனைகள், இந்த கர்ம வாசனைகள்னால தான் அவர்களுக்கு பலவிதமான பிறவிகள் ஏற்படுறது இல்லையா, அதை பற்றி சொல்லக்கூடியது தான் ஊதயா அப்படிங்கிறார். அடுத்தது மன்வந்தராணி சத் தர்ம அப்படிங்கிறார். மன்வந்தரம் அப்படிங்கிற அந்த லக்ஷணத்தை சொல்கிறார். மனுக்கள்லாம் எப்படி பிறந்து அவர்கள்லாம் பகவத் பக்தர்களாக இருக்கா இல்லையா, அவர்கள்லாம் சத் தர்மம் அதாவது நல் மார்க்கத்தை எல்லாருக்கும் காமிக்கிறாளே, அதை பற்றி எடுத்து சொல்லக்கூடியது மன்வந்தரம் அப்படிங்கிறார். அடுத்தது ஈஷானு கதா அப்படிங்கிற அந்த லக்ஷணத்தை சொல்கிறார். அவதாரானு சரித்தம் ஹரேஷ்ச அஸ்யானுவர்த்தினாம் அப்படின்னு பகவானோட பலவிதமான அவதார கதைகளையும் அவருடைய பக்தர்களுடைய சரித்திரங்களையும் எடுத்து சொல்லக்கூடியது ஈஷானு கதா அப்படிங்கிறார். அடுத்தது நிரோதம் அப்படிங்கிற லக்ஷணத்தை நிரோதோ அஸ்யானுஷயனம் அப்படின்னு எல்லா ஜீவராசிகளும் அஜ்ஞானத்தோடு அப்படியே தங்களுடைய கர்ம வாசனைகளோட கடைசியில் பிரளயத்தும் போது அப்படியே போய் பிரம்மத்தில் லயமாறா இல்லையா, அதற்கு தான் நிரோதம் அப்படின்னு பேர். அதுவே முக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முக்திஹி ஹித்வா அந்யதா ரூபம் ஸ்வரூபேண வியவஸ்திதிஹி அப்படின்னு முக்திங்கிறதும் ஜீவன்கள்லாம் பிரம்மத்தில் போய் ஒடுங்கிறது தான். ஆனால் அஜ்ஞானத்தை போக்கிண்டு அப்படி தங்களுடைய நான் எனதுங்கிற எண்ணத்தெல்லாம் போக்கிண்டு அந்த ஸ்வரூபத்தை உணர்ந்து போய் பிரம்மத்தோட லயமாறா இல்லையா, அதற்கு மோக்ஷம் அல்லது முக்தி அப்படின்னு பேர். கடைசி ஆශ්‍රயம் அப்படிங்கிறத சொல்கிறார். ஆශ්‍රயா பரம்பிரம்ம பரமாத்மேதி சப்தியதே அப்படின்னு எந்த பரமாத்மாவை பரபிரம்மம்னு சொல்கிறோமோ அதுதான் ஆශ්‍රயம், அதை பற்றி சொல்லக்கூடியது தான் ஆශ්‍රயம் அப்படின்னு சொல்கிறார். அது யாருன்னா சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான். யார் இடத்துலேருந்து இந்த உலகம் தோன்றி திரும்பவும் யார் இடத்துல போய் லயமாறுதோ அவருக்கு தான் ஆශ්‍රயம்னு பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆශ්‍රயம் அப்படிங்கிற அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை நன்னா விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல 3 விஷயங்களை எடுத்து சொல்கிறார் ஸ்ரீ சுகர். ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் அப்படிங்கிற அந்த 3 எடுத்து சொல்கிறார். யார் எந்த புருஷன் இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் சாட்சியாக இருந்துட்டு இந்திரியங்கள் மூலமாக இந்திரிய விஷயங்களெல்லாம் அனுபவிக்கிறானோ அவனுக்கு ஆத்தியாத்மிகன் அப்படின்னு பேர். அதே புருஷன்தான் அந்த இந்திரியங்களோட தேவதைகளாகவும் இருந்துட்டு அந்த ஞானத்தை ஏற்படுத்துகிறான். அது அந்த 2 புருஷர் அவனுக்கு ஆதி தெய்வீகன் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு மேலே இந்த பாஞ்சபௌத்திகமான இந்த சரீரம் இருக்கு இல்லையா, கண் காது மூக்கு போன்ற அவயவங்களுடைய இந்த சரீரம் இந்த ஆத்தியாத்மிகனையும் ஆதி தெய்வீகனையும் பிரித்து காட்டக்கூடியதாக இருக்காம் இந்த சரீரம். அதனால் எந்த புருஷன் இந்த பாஞ்சபௌத்திக சரீரத்தை உடையவனாக இருக்கானோ அவனுக்கு ஆதி பௌத்திகன் அப்படின்னு பேர். இந்த 3ம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒன்றோடு ஒன்று சார்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஒன்று இல்லை அப்படின்னா மற்றொன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஆனால் இது 3ஐயும் கடந்தது தான் அந்த ஆශ්‍රயம் அப்படிங்கிற ஸ்வரூபம். இது 3க்கும் சாட்சியாக இருக்கக்கூடியது.
இது எல்லாத்துக்கும் ஆசிரியமாக இருக்கே தவிர அது எதையும் சார்ந்து இல்லை, அது தன்னையே சார்ந்து இருக்கிறதுனால அழகாக சொல்கிறார் ஸ்வ ஆசிரய ஆசிரயா அப்படிங்கிறார். இப்போது இந்த ஆசிரியங்கிறது சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் அப்படிங்கிறதுனால தான் அந்த தசமஸ்கந்தமானது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய லீலைகளை சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த தசமஸ்கந்தத்துக்கு ஆசிரியம் அப்படின்னு பேர். இப்போ இதற்கு மேலே ஸ்ரீ சுகர் அடுத்ததாக என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இந்த அத்தியாயத்தில் விராட் புருஷனிடத்துலேருந்து எப்படி இந்த லோகம் தோன்றித்து அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னா 9வது அத்தியாயம் முடியும் பொழுது பரீட்சித்தினிடத்துல சொன்னார் இல்லையா, முதல்ல அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு. அதனால் இப்போ அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல அந்த உலகம்ங்கிற அந்த அண்டம் இருக்கே, அண்ட கோஷம், அதுலேருந்து அப்படி விராட் புருஷ பகவான் அப்படி தோன்றினதும் தான் தங்கறதுக்காக ஒரு இடத்த தேடுறாராம். அதற்காக என்ன பண்ணுறார் அப்படின்னா சுத்தமான ஜலத்தை அவர் சிருஷ்டி பண்ணுறார். அந்த ஜலத்துக்கு தான் கர்ப்போதகம் அல்லது காரணோதகம் அப்படின்னு பேர். அந்த ஜலத்திலேயே அவர் 1000 வருஷ காலங்கள் அப்படியே வாசம் பண்ணுறார். அதனால் பகவானுக்கு நாராயணன் அப்படிங்கிற பேர் ஏற்படுறது. அப்போது நாராயணன்கிற பேர் ஏன் ஏற்படுறது அப்படின்னா, இந்த விராட் புருஷனான நரனிடத்துலேருந்து தோன்றினதுனால அந்த ஜலத்துக்கு நாரம் அப்படின்னு பேர். அந்த நாரம்ங்கிற ஜலத்தையே தன்னுடைய அயனம் அதாவது வாசஸ்தானமாக கொண்டதுனால பகவானுக்கு நாராயணன் அப்படிங்கிற பேர் ஏற்படுறது. இந்த நாராயணன்கிறவர் எப்பேற்பட்ட மகிமை உடையவர் அப்படிங்கிறத சொல்கிறார். திரவியமோ அல்லது கர்மமோ காலமோ அல்லது ஸ்வபாவமோ ஜீவராசிகளோ இவர்கள் எல்லாமே யாருடைய அனுகிரகத்தினால தான் வாழறாளோ, யார் உபேட்சை பண்ணிட்டா அவர்கள்லாம் வாழலையோ, அதனால அப்படிப்பட்ட மகிமை உடையவர் அப்படிங்கிறார். எது அனுகிரகத்தா சந்தி ந சந்தி எதுபேக்ஷயா அப்படின்னு அழகாக சொல்லிட்டு அப்படி 1000 வருஷ காலங்கள் அந்த பகவானான நாராயணன் அந்த ஜலத்தில் வாசம் பண்ணிட்டு அது முடிஞ்சு அப்படி யோக நிதிரை கலைஞ்சு எழுந்து பார்க்குறானாம் பகவான். தான் மட்டுமே ஒருவனாக இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு பலவாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறான் பகவான். உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய அந்த ஒரு தேஜோமயமான சரீரத்தை அப்படி 3ஆக பிரிச்சுக்கிறாராம். இப்போ முன்னமே சொன்னோமே அது மாதிரி ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம் அப்படி 3ஆக பிரிச்சுக்கிறார். அது எப்படி பண்ணுறார் அப்படிங்கிறத மேலே சொல்கிறார் ஸ்ரீ சுகர். அந்த விராட் புருஷனான பகவான் அப்படி அங்கங்களை அசைக்க ஆரம்பித்ததுமே அவருடைய சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்துலேருந்து முதல்ல 3 விஷயங்கள் தோன்றித்தாம். ஓஜஹா சஹஹா பலம் அப்படிங்கிறார். ஓஜஸ் அப்படின்னா இந்திரியங்களுடைய ஒரு சக்தி, சஹஹா அப்படின்னா மனசனுடைய சக்தி, பலம் அப்படின்னா இந்த சரீரத்தினுடைய சக்தி. இது 3ம் முதல்ல ஏற்பட்டது அப்படிங்கிறார். அதுலேருந்து அடுத்தது என்ன ஏற்பட்டது அப்படின்னா பிராணசக்தியானது ஏற்படுறது. அந்த பிராணன் தானே நம்மளுக்கு ரொம்பவும் முக்கியமானது நம்மளுடைய சரீரத்தில். அதனால தான் மத்வ சித்தாந்தத்தில் அந்த பிராணசக்திக்கு முக்கிய பிராணன் அப்படின்னு அவள் பெயர் சொல்கிறா. இந்த பிராணனானது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ஸ்ரீ சுகர் ரொம்ப அழகாக ஒரு உதாரணத்தில் சொல்கிறார். நரதேவம் இவானுகாஹா அப்படிங்கிறார். எப்படி ஒரு பெரிய அரசன் அப்படி ராஜ மார்க்கத்தில் அவர் நடந்து போனார் அப்படின்னா அவர் பின்னாடியே சேவகர்கள்லாம் அப்படி தொடர்ந்து போவா. அவர் நின்றுட்டார் அப்படின்னா இவர்களும் நின்றுடுவா இல்லையா. அது மாதிரி இந்த பிராணன் செயல்பட்டுண்டே இருக்கிற வரைக்கும் இந்த இந்திரியங்கள் மனசு எல்லாம் வேலை பண்ணுறது. பிராணன் நின்றுடுத்து அப்படின்னா அவர்களும் செயல்பாடு இல்லாமல் அப்படியே நின்றுடுறா. அப்படிங்கிறதுனால அவ்வளவு முக்கியமானது அந்த பிராணன் அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த பிராணசக்தியானது அந்த விராட் புருஷ பகவானுடைய சரீரத்தில் அப்படி சஞ்சாரம் பண்ண ஆரம்பித்ததுமே முதல்ல அவருக்கு பசியும் தாகமும் ஏற்பட்டுதாம். அவர் சாப்பிடணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டதுமே ஒரு வாய் ஏற்படுறது. அந்த வாயில் நாக்கானது ஏற்படுறது. அந்த நாக்கில் அந்த சுவை அப்படிங்கிற இந்திரியம், அதற்கு அதிஷ்டானமான வருணன்கிற தேவதை, அப்புறம் விதவிதமான ரசங்கள் விஷயங்கள்லாம் ஏற்படுறது அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக அந்த பகவான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறார். உடனே அந்த நாக்கில் வாக்கு அப்படிங்கிற இந்திரியம், அதற்கு அதிஷ்டானமான தேவதையாக அக்னி தோன்றினார். அதுக்கு அடுத்ததாக பல வருஷ காலங்கள் இப்போ அவர் ஜலத்துக்குள்ளேயே தானே இருக்கார். அதனால அவருடைய மூச்சானது அப்படி பந்தப்பட்டு இருக்காம். இப்பொழுது அவருடைய மூச்சை அவர் வெளியில் விட்டுட்டு அப்படி உள்ளே இழுக்கணும். சுவாசம் பிரஸ்வாசம்னு சொல்கிறோமே, அப்படி அவர் இந்த பிராண சக்தியை வெளியில் விட்டுட்டு உள்ளே இழுக்கணும் அப்படின்னு நினச்சதுமே மூக்கானது தோன்றித்து. அந்த மூக்கில் முகருதல் அப்படிங்கிற இந்திரியம், அதற்கு அதிஷ்டானமான தேவதை எல்லாம் அப்படி தோன்றித்தாம். அதற்கு மேலே பார்த்தா எல்லா இடமும் அப்படியே இருட்டாக இருக்குது. அவர் தன்னையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறார். எல்லா வஸ்துக்களையும் பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டதுமே 2 கண்கள் தோன்றித்தாம். அந்த கண்களில் பார்வை அப்படிங்கிற இந்திரியம் ஏற்படுறது. சூரியன்கிற அதிஷ்டானமான தேவதை அப்போ பார்க்கக்கூடிய பலவிதமான ரூபங்கள், அதோடைய விஷயங்கள் அதெல்லாமும் ஏற்பட்டது அப்படிங்கிறார். இப்போ என்ன பண்ணுறது, வேதங்கள்லாம் அந்த விராட் புருஷ பகவானை பிரபோதனம் பண்ணி துயில் எழுப்புறதாம். அவருடைய புகழ்களெல்லாம் பாடி அதெல்லாம் அவர் காதால் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். உடனே 2 காதுகள் ஏற்படுறது. அந்த காதில் ஸ்ரோத்திரம்ங்கிற இந்திரியம், அதற்கு அதிஷ்டானமான தேவதை யாருன்னா திக்குகள்லாம் தான் தேவதை, அதுவும் தோன்றித்து. அப்புறம் சப்தம், அதாவது பலவிதமான கேட்கக்கூடிய சப்தங்கள் அதெல்லாமும் ஏற்பட்டது அப்படிங்கிறார்.
அடுத்ததாக வஸ்துக்களோட தன்மையெல்லாம் அவர் உணர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். மிருதுவாக இருக்கா, கடினமாக இருக்கா, லேசாக இருக்கா, அல்லது கனமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அவர் உணர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுமே அவரோட சரீரத்தில் எங்கே பார்த்தாலும் தோல் அப்படிங்கிற அந்த ஒரு அவயவம் ஏற்படுறது. அந்த தோலில் ஸ்பர்ஷம் அப்படிங்கிற அந்த இந்திரியம், அதற்கு மேலே அந்த தோலில் வந்து ரோமங்கள்லாம் ஏற்படுறது. எதற்காக அப்படின்னா ஒரு விசேஷமான ஸ்பர்ஷம், அதாவது உணர்தல் என்ன அப்படின்னா அரிப்பு அப்படிங்கிறத உணர்றதுக்காக தான் நம்மளுடைய தோலுக்கு மேலே அந்த ரோமங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறார். அதற்கு தேவதையாக விருட்சங்கள்லாம் தோன்றித்து அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பலவிதமான காரியங்கள் அவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுமே 2 கைகள் தோன்றித்து. அந்த கைகளுக்கு தேவதையாக இந்திரனும் தோன்றினான். அவர் ஸ்வச்சந்தமாக அப்படி எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டதும் 2 கால்கள், அதற்கு தேவதையாக விஷ்ணு. அப்போ இந்த கால்களை கொண்டு தான் மனுஷன் எல்லா இடத்துக்கும் போய் யாகத்துக்கு வேணுங்கிற திரவியங்களெல்லாம் சேகரிக்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்ததாக அவர் பிரஜைகள் வேணும்னு ஆசைப்படுறார். அந்த விராட் புருஷ பகவான் அந்த பிரஜைகள் மூலமாக மேல் லோகமான ஸ்வர்க்கத்தை அடையணும்னு ஆசைப்பட்டதுமே அதற்கு தேவையான இந்திரியமும் அங்கங்களும் ஏற்படுறது. பிரஜாபதிங்கிற தேவதையும் ஏற்படுறார். அதுக்கப்புறமா மலத்தை வந்து சரீரத்திலேருந்து அவர் வெளியேற்றணும் அப்படின்னு நினச்சதும் அதற்கு தேவையான குதம்ங்கிற அங்கம், பாயுங்கிற இந்திரியம், மித்திரங்கிற தேவதை இதெல்லாம் உண்டாச்சு அப்படிங்கிறார். அப்போது ஒரு சரீரத்தையே விட்டுட்டு இன்னொரு சரீரத்துக்கு போகணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டதும் எது தோன்றித்து அப்படின்னா நாபி அப்படிங்கிறது தோன்றித்தாம். அந்த நாபியில் அபானன்கிற வாயு, அந்த மிருத்யுங்கிற தேவதை இவாள்லாம் உண்டானா அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா இந்த நாபியில தான் இந்த பிராணவாயுவானது அபான வாயுலேருந்து பிரிஞ்சு அப்படி மிருத்யுங்கிறது ஏற்பட்டு மரணங்கிறது ஏற்பட்டு அந்த ஜீவன் ஒரு சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரத்துக்கு போகிறான் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்ததாக அவர் பலவிதமான அன்னபானங்களெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதுமே வயிறானது ஏற்படுறது, அதில் குடல்கள்லாம் ஏற்படுறது. அப்போ சமுத்திரங்கள்ங்கிற தேவதை, அதற்கு மேலே அவர் குடிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால இரத்த நாளங்கள், அதற்கு வந்து தேவதையாக நதிகள்லாம் தோன்றுது. இந்த ஆகாரம் மூலமாக விராட் புருஷ பகவானுக்கு புஷ்டியானது ஏற்படுறது அப்படிங்கிறார். தன்னோட மாயையை பற்றி தானே சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். உடனே மனசும் புத்தியும் ஏற்படுறது. சந்திரன்கிற அதிஷ்டான தேவதை, இந்த மனசில் தான் சங்கல்பம், காமம் இதெல்லாம் ஏற்படுறது அப்படிங்கிறார். கடைசியாக 7 தாத்துக்கள்னு சொல்கிறோமே, அந்த துவக்கு, சர்ம, மாம்ச, ருதிர, மேதோ, மஜ்ஜ, அஸ்தி அப்படிங்கிற அந்த 7 தாத்துக்கள் பூமி, ஜலம், அக்னி அப்படிங்கிற அந்த 3 பூதங்கள்லேருந்து இதெல்லாம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ரீ சுகர் சொல்கிறார். இப்படி எல்லா இந்திரியங்களும் அவருக்கு தோன்றினதும் இந்திரியங்களுடைய சுவாவமானது எப்படி இருக்குது அப்படின்னா விஷயங்களை நோக்கியே போகக்கூடியதாக இருக்குது. மனசனுடைய சுவாவம் என்ன அப்படின்னா விகாரங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி புத்தியானது எல்லாத்த பற்றியும் தெளிவான ஒரு புத்தியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு ஸ்ரீ சுகர் பரீட்சித்தை பார்த்து சொல்கிறார். இப்படி பகவானோட ஸ்தூலமான இந்த ரூபத்தை நான் உனக்கு வர்ணித்தேன், 8 ஆவரணங்களோட கூடினது அப்படிங்கிறார். அந்த 8 ஆவரணங்கள் பஞ்சபூதங்கள், மகத்து, அகங்காரம், பிரதானம் அப்படிங்கிற அந்த 8 ஆவரணங்கள். இதற்கு மேலே பகவானுடைய அந்த சூக்ஷ்மமான ரூபமானது இருக்கு இல்லையா, அது வந்து மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதது, நித்தியமானது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஞானிகள் என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த 2 ரூபத்தையுமே அவர்கள் உபாசனைக்கு எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இது 2மே மாயினால் கல்பிக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால அவர்கள் எந்த ரூபத்தை உபாசனைக்கு எடுத்துக்கிறா அப்படின்னா பலவிதமான அவதாரங்கள் இருக்கு இல்லையா, பகவானுடைய ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர் போன்ற அந்த அவதாரங்களை தான் உபாசனைக்கு எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லி பகவான் எந்த விதமான கர்மாவும் பண்ணாதவனாக இருந்த போதிலும் பிரம்மா அப்படிங்கிற அந்த ஒரு ரூபத்தை எடுத்துட்டு தன்னை இந்த லோகத்தில் எப்படி பலவிதமான ரூபங்களில் ஜீவராசிகளாக தன்னையே வெளிப்படுத்திக்கிறான் அப்படிங்கிறத எல்லா ஜீவராசிகளோட பேரையும் இங்கே எடுத்து சொல்கிறார். பிரஜாபதிகள், மனுக்கள், தேவர்கள், பித்ருக்கள், சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், அப்சரஸ்கள், நாகர்கள், கிம்புருஷர்கள், அதே மாதிரி பிரேத, பூத, பிசாச்சர்கள், அதுக்கப்புறமா பட்சிகள், மிருகங்கள், மரங்கள், மலைகள், 2 விதமான ஜீவராசிகள்னு சொல்கிறார். ஸ்தாவரம், ஜங்கமம், 4 விதமான ஜீவராசிகள், அதாவது ஸ்வேதஜம், ஜராயுஜம், அண்டஜம், உத்பிஜம் அப்படின்னு விதையிலேருந்து தோன்றக்கூடியவைகள், வேர்வையிலேருந்து தோன்றக்கூடியவைகள், அதே மாதிரி முட்டையிலேருந்து வரக்கூடிய ஜீவராசிகள், இப்படி 4 விதங்கள் சொல்கிறார். அதுக்கப்புறமா நீர், நிலம், ஆகாசம், இதில் இருக்கக்கூடிய எவ்வளவோ ஜீவராசிகள், இப்படி பகவான் தன்னை இந்த லோகத்தில் எப்படி பலவிதமாக தன்னை வெளிப்படுத்திக்கிறான் அப்படின்னு சொல்லி சத்வகுணம் மேலோங்கி இருக்கக்கூடியவர்கள்லாம் தேவர்களாகவும், ரஜோகுணம் மேலோங்கி இருக்கிறவர்கள்லாம் மனுஷர்களாகவும், தமோகுணம் மேலோங்கி இருக்கிறவர்கள்லாம் நரகத்திலையும் போய் பிறக்கிறா அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சாக்ஷாத் தர்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால தான் படைச்ச இந்த லோகத்தை தானே காப்பாற்றுறான். தேவர்களாகவோ மனுஷர்களாகவோ அல்லது மிருகங்களாகவோ கூட பகவான் அவதாரம் பண்ணி இந்த லோகத்தை காப்பாற்றுறான்.
அதே சமயம் தான் படைச்ச லோகத்தை அவனே கூட அழிக்கிறான். எப்படின்னா, ஒரு பெரிய புயல் அடிச்சதுன்னா அப்படி மேகங்கள்லாம் அப்படி செதறி போகுமோ அது மாதிரி பிரளய கால அக்னியை கொண்டு ருத்ரனாக தான் படைச்ச லோகத்தை தானே அழிக்கிறான் அப்படிங்கிறத சொல்றார். பகவான் அப்படிங்கிறவன் இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கிற காரியத்தை பண்ணக்கூடியவன் தான் பகவான் அப்படிங்கிறது இல்லை. அதற்கும் மேலே அவனோட மகிமைகளுக்கு எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ சுகர் முடிக்கிறார். பரீட்சித், நான் உனக்கு பிரம்மாவுடைய கல்பம் விகல்பம் இது ரெண்டுத்தையும் பற்றி நான் அடுத்து சொன்னேன் இல்லையா? இந்த கல்பம் விகல்பம் ரெண்டுத்துலேயும் சிருஷ்டியானது ஒரே பொதுவாக தான் நடக்கிறது. ஆனால் ஒரு மகாபிரளயத்துக்கு அப்புறம் வரக்கூடிய கல்பத்தில் சிருஷ்டியானது சர்க்கத்திலேருந்து ஆரம்பித்து நடக்கிறது. அதாவது இந்த பஞ்சபூதங்கள்லேருந்து சிருஷ்டியானது ஆரம்பிக்கிறது. இந்த விகல்பம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாவுடைய ராத்திரிக்கு அப்புறமும் ஏற்படக்கூடிய அந்த கல்பம் இருக்கே, அதில் சிருஷ்டியானது விசர்க்கம் அப்படின்னு ஜீவராசிகளோட சிருஷ்டியிலேருந்து ஆரம்பித்து நடக்கிறது. இதை பற்றிலாம் நான் உனக்கு இன்னும் விஸ்தாரமாக பின்னாடி எடுத்து சொல்கிறேன். இப்போ பாத்ம கல்பத்தோடைய கதையை உனக்கு சொல்கிறேன், நீ கேளு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். உடனே இந்த இடத்துல சௌனக மகரிஷி திடீர்னு சூத்தர் இடத்துல ஒரு கேள்வியை கேட்குறார். விதுரரை பற்றி ஸ்மரிச்சுண்டு இப்போ ஒரு கேள்வி கேட்குறார். விதுரரானவர் தீர்த்த யாத்திரையாக போகும்பொழுது மைத்ரேயர் இடத்துலேருந்து ஆத்ம தத்துவங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுண்டார் அப்படின்னு நீங்கள் சொன்னேன் இல்லையா? அந்த சந்திப்பானது எப்படி ஏற்பட்டது, என்ன கேள்விகளெல்லாம் கேட்டார், அவர் என்ன பதிலெல்லாம் சொன்னாருங்கிறத எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறார். அதோடு மட்டும் இல்லாமல் விதுரர் தன்னோட பந்துக்களெல்லாம் விட்டுட்டு அப்படி கிளம்பி போயிட்டு பல நாட்கள் கழித்து திரும்பவும் பந்துக்களெல்லாம் சந்திச்சார்னு சொன்னேன் இல்லையா? எதற்காக அவர் பந்துக்களெல்லாம் விட்டுட்டு போனார், திரும்பவும் எதற்கு வந்தார் அப்படிங்கிற அந்த விதுரருடைய சரித்திரங்களாக எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறார். உடனே சூத பௌராணிகர் சொல்றார், இதே கேள்விகளை தான் பரீட்சித்தும் ஸ்ரீ சுகர் இடத்துல கேட்டான். அதற்கு பதிலாக அவர் அந்த விதுர மைத்ரேய சம்வாதத்தையே எடுத்து பதிலாக சொன்னார். அதையே நான் உங்களுக்கு இப்போ எடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லி இந்த 10வது அத்தியாயம் முடியறது. இதற்கு மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3வது ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தம் ரெண்டுமே விதுர மைத்ரேய சம்வாதமாக தான் பாகவதம் தொடர போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இதோட இந்த 2வது ஸ்கந்தமும் பூர்த்தி ஆறுது. இதை நம்ம இப்போ எப்பொழுதும் போல இந்த 10வது அத்தியாயத்தை நம்ம கற்றுக்கலாம். राधे राधे. गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा. सद्गुरुनाथ महाराज की जय. कलये सुंदराकारं सदैक प्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्तमण्डल नित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्. जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिवृधां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं. मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहार. पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि. यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं. संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य
सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। अथ दशमोऽध्यायः। श्रीशुक उवाच श्रीशुक उवाच अत्र सर्गो विसर्गश्च अत्र सर्गो विसर्गश्च अत्र सर्गो विसर्गश्च स्थानं पोषणम् ऊतयः स्थानं पोषणमूतयः स्थानं पोषणमूतयः मन्वन्तरेशानुकथा 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 मन्वन्तर ईशानुकथा निरोधो मुक्तिः आश्रयः निरोधो मुक्तिराश्रयः निरोधो मुक्तिराश्रयः दशमस्य विशुद्ध्यर्थं दशमस्य विशुद्ध्यर्थं दशमस्य विशुद्ध्यर्थं नवानाम् इह लक्षणम् नवानाम् इह लक्षणं नवानाम् इह लक्षणं वर्णयन्ति महात्मानः वर्णयन्ति महात्मानः वर्णयन्ति महात्मानः श्रुतेन अर्थेन चाञ्जसा श्रुतेनार्थेन चाञ्जसा श्रुतेनार्थेन चाञ्जसा भूतमात्रेन्द्रियधियां 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 भूतमात्रा इन्द्रियधियां जन्मसर्ग उदाहृतः जन्मसर्ग उदाहृतः जन्मसर्ग उदाहृतः ब्रह्मणो गुणवैषम्यात् ब्रह्मणो गुणवैषम्यात् ब्रह्मणो गुणवैषम्यात् विसर्गः पौरुषस्मृतः विसर्गः पौरुषस्मृतः विसर्गः पौरुषस्मृतः स्थितिः वैकुण्ठविजयः स्थितिर्वैकुण्ठविजयः स्थितिर्वैकुण्ठविजयः पोषणं तद् अनुग्रहः पोषणं तदनुग्रहः पोषणं तदनुग्रहः मन्वन्तराणि सद्धर्म मन्वन्तराणि सद्धर्म मन्वन्तराणि सद्धर्म ऊतयः कर्मवासनाः ऊतयः कर्मवासनाः ऊतयः कर्मवासनाः अवतारानुचरितम् 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 हरेश्च अस्य अनुवर्तिनाम् हरेश्चास्यानुवर्तिनाम् हरेश्चास्यानुवर्तिनाम् सताम् ईशकथाः प्रोक्ताः सतामीशकथाः प्रोक्ताः सतामीशकथाः प्रोक्ताः नाना आख्यान उपबृंहिताः नानाख्यानोपबृंहिताः नानाख्यानोपबृंहिताः निरोधो अस्यानुशयनम् निरोधोऽस्यानुशयनम् निरोधोऽस्यानुशयनम् आत्मनः सह शक्तिभिः आत्मनः सह शक्तिभिः आत्मनः सह शक्तिभिः मुक्तिः हित्वा अन्यथा रूपम् मुक्तिर्हित्वान्यथा रूपम् मुक्तिर्हित्वान्यथा रूपम् स्वरूपेण व्यवस्थितिः स्वरूपेण व्यवस्थितिः स्वरूपेण व्यवस्थितिः आभासश्च निरोधश्च आभासश्च निरोधश्च आभासश्च निरोधश्च यतश्च अध्यवसीयते यतश्चाध्यवसीयते यतश्चाध्यवसीयते स आश्रयः परं ब्रह्म साश्रयः परं ब्रह्म साश्रयः परं ब्रह्म परमात्मेति शब्द्यते परमात्मेति शब्द्यते परमात्मेति शब्द्यते यो आध्यात्मिकोऽयं पुरुषः योऽध्यात्मिकोऽयं पुरुषः
योऽध्यात्मिकोऽयं पुरुषः सो असौ एव आधिदैविकः सोऽसावेवाधिदैविकः सोऽसावेवाधिदैविकः यः तत्र उभयविच्छेदः यस्तत्रोभयविच्छेदः यस्तत्रोभयविच्छेदः पुरुषो हि आधिभौतिकः पुरुषो ह्याधिभौतिकः पुरुषो ह्याधिभौतिकः एकम् एकतराभावे एकमेकतराभावे एकम् एकतराभावे यदा न उपलभामहे यदा नोपलभामहे यदा नोपलभामहे एकम् एकतर अभावे यदा न उपलभामहे तृतयं तत्र यो वेद तृतयं तत्र यो वेद तृतयं तत्र यो वेद स आत्मा स्वाश्रय आश्रयः स आत्मा स्वाश्रयाश्रयः स आत्मा स्वाश्रयाश्रयः पुरुषोण्डं विनिर्भिद्य पुरुषोण्डं विनिर्भिद्य पुरुषोण्डं विनिर्भिद्य यदासौ स विनिर्गतः यदासौ स विनिर्गतः यदासौ स विनिर्गतः आत्मनो अयनम् अन्विच्छन् आत्मनोयनम् अन्विच्छन् आत्मनोयनम् अन्विच्छन् अपो अस्राक्षीत् शुचिः शुचिः अपोस्राक्षीत् शुचिः शुचिः अपोस्राक्षीत् शुचिः शुचिः तासु अवात्सीत् स्वसृष्टासु तास्ववात्सीत् स्वसृष्टासु तास्ववात्सीत् स्वसृष्टासु सहस्रपरिवत्सरान् 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 तेन नारायणो नाम तेन नारायणो नाम तेन नारायणो नाम यद् आपः पुरुषोद्भवाः यदापः पुरुषोद्भवाः यदापः पुरुषोद्भवाः द्रव्यं कर्म च कालश्च द्रव्यं कर्म च कालश्च द्रव्यं कर्म च कालश्च स्वभावो जीव एव च स्वभावो जीव एव च स्वभावो जीव एव च यद् अनुग्रहतः सन्ति यदनुग्रहतः सन्ति यदनुग्रहतः सन्ति न सन्ति यद् उपेक्षया न सन्ति यदुपेक्षया न सन्ति यदुपेक्षया एको नानात्वम् अन्विच्छन् एको नानात्वमन्विच्छन् एको नानात्वमन्विच्छन् योगतल्पात् समुत्थितः योगतल्पात् समुत्थितः योगतल्पात् समुत्थितः वीर्यं हिरण्मयं देवो वीर्यं हिरण्मयं देवो वीर्यं हिरण्मयं देवो मायया व्यसृजत् त्रिधा मायया व्यसृजत् त्रिधा मायया व्यसृजत् त्रिधा अधिदैवम् अथाध्यात्मम् अधिदैवम् अथाध्यात्मम् अधिदैवम् अथाध्यात्मम् अधिभूतम् इति प्रभुः अधिभूतम् इति प्रभुः अधिभूतमिति प्रभुः यथैकं पौरुषं वीर्यं यथैकं पौरुषं वीर्यं यथैकं पौरुषं वीर्यं त्रिधा अभिद्यत तत् शृणु त्रिधा भिद्यत तच्छृणु त्रिधा भिद्यत तच्छृणु अन्तःशरीर आकाशात् अन्तःशरीर आकाशात् अन्तःशरीर आकाशात् पुरुषस्य विचेष्टतः पुरुषस्य विचेष्टतः पुरुषस्य विचेष्टतः ओजस्सहो बलं जज्ञे ओजस्सहो बलं जज्ञे
ओजस्सहो बलं जज्ञे ततः प्राणो महान् असुः ततः प्राणो महानसुः ततः प्राणो महानसुः अनुप्राणन्ति यं प्राणाः अनुप्राणन्ति यं प्राणाः अनुप्राणन्ति यं प्राणाः प्राणन्तं सर्वजन्तुषु प्राणन्तं सर्वजन्तुषु प्राणन्तं सर्वजन्तुषु अपानन्तम् अपानन्ति अपानन्तम् अपानन्ति अपानन्तम् अपानन्ति नरदेवम् इवानुगाः नरदेवमिवानुगाः नरदेवम् इवानुगाः प्राणेन क्षिपता क्षुत्रिट् प्राणेन क्षिपता क्षुत्रिड् प्राणेन क्षिपता क्षुत्रिट् अन्तरा जायते प्रभोः अन्तरा जायते प्रभोः अन्तरा जायते प्रभोः पिपासतो जक्षतश्च पिपासतो जक्षतश्च पिपासतो जक्षतश्च प्राङ्मुखं निरभिद्यत प्राङ्मुखं निरभिद्यत प्राङ्मुखं निरभिद्यत मुखतः तालुनिर्भिन्नम् मुखतस्तालुनिर्भिन्नं मुखतस्तालुनिर्भिन्नं जिह्वा तत्र उपजायते जिह्वा तत्रोपजायते जिह्वा तत्रोपजायते ततो नानारसो जज्ञे ततो नानारसो जज्ञे ततो नानारसो जज्ञे जिह्वया योऽधिगम्यते जिह्वया योऽधिगम्यते जिह्वया योऽधिगम्यते विवक्षोः मुखतो भूम्नो विवक्षोर्मुखतो भूम्नो विवक्षोर्मुखतो भूम्नो वह्निः वाग्व्याहृतं तयोः वह्निर्वाग्व्याहृतं तयोः वह्निर्वाग्व्याहृतं तयोः जले वै तस्य सुचिरम् जले वै तस्य सुचिरं जले वै तस्य सुचिरं निरोधः समजायत निरोधः समजायत निरोधः समजायत नासिके निरभिद्येताम् नासिके निरभिद्येतां नासिके निरभिद्येतां दोधूयति नभस्वती दोधूयति नभस्वती दोधूयति नभस्वती तत्र वायुः गन्धवहो तत्र वायुर्गन्धवहो तत्र वायुर्गन्धवहो घ्राणो नसि जिघृक्षतः घ्राणो नसि जिघृक्षतः घ्राणो नसि जिघृक्षतः यदात्मनि निरालोकम् यदात्मनि निरालोकम् यदात्मनि निरालोकम् आत्मानं च दिदृक्षतः आत्मानं च दिदृक्षतः आत्मानं च दिदृक्षतः निर्भिन्ने ह्यक्षिणी तस्य निर्भिन्ने ह्यक्षिणी तस्य निर्भिन्ने ह्यक्षिणी तस्य ज्योतिः चक्षुः गुणग्रहः ज्योतिर्चक्षुर्गुणग्रहः ज्योतिर्चक्षुर्गुणग्रहः बोध्यमानस्य ऋषिभिः बोध्यमानस्य ऋषिभिः बोध्यमानस्य ऋषिभिः आत्मनः तज्जिगृक्षतः आत्मनस्तज्जिघृक्षतः आत्मनस्तज्जिघृक्षतः कर्णौ च निरभिद्येताम् कर्णौ च निरभिद्येतां कर्णौ च निरभिद्येतां दिशः श्रोत्रं गुणग्रहः दिशः श्रोत्रं गुणग्रहः दिशः श्रोत्रं गुणग्रहः वस्तुनो मृदुकाठिन्य वस्तुनो मृदुकाठिन्य वस्तुनो मृदुकाठिन्य लघु गुरु उष्णशीतताम् लघु गुर्वोष्णशीततां लघु गुर्वोष्णशीततां जिगृक्षतः त्वं निर्भिन्ना जिघृक्षतस्त्वं निर्भिन्ना जिघृक्षतस्त्वं निर्भिन्ना
तस्यां रोममहीरुहाः तस्यां रोममहीरुहाः तस्यां रोममहीरुहाः तत्र चान्तः बहिर्वातः तत्र चान्तर्बहिर्वातः तत्र चान्तर्बहिर्वातः त्वचा लब्धगुणो वृतः त्वचा लब्धगुणो वृतः त्वचा लब्धगुणो वृतः हस्तौ रुरुहतुस्तस्य हस्तौ रुरुहतुस्तस्य हस्तौ रुरुहतुस्तस्य नानाकर्म चिकीर्षया नानाकर्मचिकीर्षया नानाकर्मचिकीर्षया तयोस्तु बलम् इन्द्रश्च तयोस्तु बलमिन्द्रश्च तयोस्तु बलमिन्द्रश्च आदानम् उभयाश्रयम् आदानम् उभयाश्रयम् आदानम् उभयाश्रयम् गतिं जिगीषतः पादौ गतिं जिगीषतः पादौ गतिं जिगीषतः पादौ रुरुहाते अभिकामिकाम् रुरुहातेऽभिकामिकाम् रुरुहातेऽभिकामिकाम् पद्भ्यां यज्ञः स्वयं हव्यम् पद्भ्यां यज्ञः स्वयं हव्यम् पद्भ्यां यज्ञः स्वयं हव्यम् कर्मभिः क्रियते नृभिः कर्मभिः क्रियते नृभिः कर्मभिः क्रियते नृभिः निरभिद्यत शिष्णो वै निरभिद्यत शिष्णो वै निरभिद्यत शिष्णो वै प्रजानन्द अमृतार्थिनः प्रजानन्दामृतार्थिनः प्रजानन्दामृतार्थिनः उपस्थ आसीत् कामानाम् उपस्थ आसीत् कामानाम् उपस्थ आसीत् कामानाम् प्रियं तद् उभयाश्रयम् प्रियं तद् उभयाश्रयम् प्रियं तद् उभयाश्रयम् उत्सृक्षोः धातुमलम् उत्सिसृक्षोर्धातुमलम् उत्सिसृक्षोर्धातुमलम् निरभिद्यत वैगुदम् निरभिद्यत वैगुदम् निरभिद्यत वैगुदम् ततः पायुः ततो मित्रः ततः पायुस्ततो मित्रः ततः पायुस्ततो मित्रः उत्सर्ग उभयाश्रयः उत्सर्ग उभयाश्रयः उत्सर्ग उभयाश्रयः आसिसृप्सोः पुरः पुर्या आसिसृप्सोः पुरः पुर्या आसिसृप्सोः पुरः पुर्या नाभिद्वारम् अपानतः नाभिद्वारम् अपानतः नाभिद्वारम् अपानतः तत्र अपानः ततो मृत्युः तत्रापानस्ततो मृत्युः तत्रापानस्ततो मृत्युः पृथक्त्वम् उभयाश्रयम् पृथक्त्वम् उभयाश्रयम् पृथक्त्वम् उभयाश्रयम् आदित्सोः अन्नपानानाम् आदित्सोरन्नपानानाम् आदित्सोरन्नपानानाम् आसन् कुक्षि अन्त्रनाडयः आसन् कुक्ष्यन्त्रनाडयः आसन् कुक्ष्यन्त्रनाडयः नद्यः समुद्राश्च तयोः नद्यः समुद्राश्च तयोः नद्यः समुद्राश्च तयोः तुष्टिः पुष्टिः तदाश्रये तुष्टिः पुष्टिस्तदाश्रये तुष्टिः पुष्टिस्तदाश्रये निधिध्यासोः आत्ममायाम् निदिध्यासोरात्ममायाम् निदिध्यासोरात्ममायाम् हृदयं निरभिद्यत हृदयं निरभिद्यत हृदयं निरभिद्यत ततो मनः ततश्चन्द्रः ततो मनस्ततश्चन्द्रः ततो मनस्ततश्चन्द्रः सङ्कल्पः काम एव च सङ्कल्पः काम एव च सङ्कल्पः काम एव च त्वक् चर्म मांस रुधिर त्वक्चर्म मांसरुधिर त्वक्चर्म मांसरुधिर मेदो मज्ज अस्ति धातवः मेदो मज्जास्थिधातवः
मेदो मज्जास्थिधातवः भूमि अप् तेजोमयाः सप्त भूम्यप्तेजोमयाः सप्त भूम्यप्तेजोमयाः सप्त प्राणो व्योमाम्बुवायुभिः प्राणो व्योमाम्बुवायुभिः प्राणो व्योमाम्बुवायुभिः गुणात्मकानि इन्द्रियाणि गुणात्मकानीन्द्रियाणि गुणात्मकानीन्द्रियाणि भूतादिप्रभवा गुणाः भूतादिप्रभवा गुणाः भूतादिप्रभवा गुणाः मनः सर्वविकारात्मा मनः सर्वविकारात्मा मनः सर्वविकारात्मा बुद्धिः विज्ञानरूपिणी बुद्धिर्विज्ञानरूपिणी बुद्धिर्विज्ञानरूपिणी एतद्भगवतो रूपम् एतद्भगवतो रूपम् एतद्भगवतो रूपम् स्थूलं ते व्याहृतं मया स्थूलं ते व्याहृतं मया स्थूलं ते व्याहृतं मया मह्यादिभिश्च आवरणैः मह्यादिभिश्चावरणैः मह्यादिभिश्चावरणैः अष्टभिः बहिः आवृतम् अष्टभिर्बहिरावृतम् अष्टभिर्बहिरावृतम् இந்த 33 ஸ்லோகங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் 33 ஸ்லோகாஸ் ஸ்ரீசுக உவாச அத்ர சர்கோ விசர்கश्च ஸ்தானம் போஷணம் ஊதயः மன்வந்தரேஷானுகதா நிரோதோ முக்திராශ්रयः தசமஸ்ய விசுத்யர்த்தம் நவானாமிஹ லக்ஷணம் वर्णयन्ति महात्मानः श्रुतेनार्थेन चाञ्जसा भूतमात्रेन्द्रियधियां जन्मसर्ग उदाहृतः ब्रह्मणो गुणवैषम्यात् विसर्गः पौरुषस्मृतः स्थितिर्वैकुण्ठविजयः पोषणं तदनुग्रहः मन्वन्तराणि सद्धर्म ऊतयः कर्मवासनाः अवतारानुचरितं हरेश्चास्यानुवर्तिनां सताम् ईशकथाः प्रोक्ताः नानाख्यानोपबृंहिताः निरोधोऽस्यानुशयनम् आत्मनः सह शक्तिभिः मुक्तिर्हित्वान्यथा रूपं स्वरूपेण व्यवस्थितिः आभासश्च निरोधश्च यतश्चाध्यवसीयते स आश्रयः परं ब्रह्म परमात्मेति शब्द्यते योऽध्यात्मिकोऽयं पुरुषः सोऽसावेवाधिदैविकः यस्तत्रोभयविच्छेदः पुरुषो ह्याधिभौतिकः एकम् एकतराभावे यदा नोपलभामहे तृतयं तत्र यो वेद स आत्मा स्वाश्रयाश्रयः पुरुषोऽण्डं विनिर्भिद्य यदासौ स विनिर्गतः आत्मनो अयनमन्विच्छन् अपोस्राक्षीत् शुचिः शुचिः तास्ववात्सीत् स्वसृष्टासु सहस्रपरिवत्सरान् तेन नारायणो नाम यदापः पुरुषोद्भवाः द्रव्यं कर्म च कालश्च स्वभावो जीव एव च यद् अनुग्रहतः सन्ति न सन्ति यदुपेक्षया एको नानात्वमन्विच्छन् योगतल्पात् समुत्थितः वीर्यं हिरण्मयं देवो मायया व्यसृजत्त्रिधा अधिदैवम् अथाध्यात्मम् अधिभूतम् इति प्रभुः यथैकं पौरुषं वीर्यं त्रिधा भिद्यत तच्छृणु अन्तः शरीर आकाशात् पुरुषस्य विचेष्टतः ओजस्सहो बलं जज्ञे ततः प्राणो महानसुः
अनुप्राणन्ति यं प्राणाः प्राणन्तं सर्वजन्तुषु अपानन्तमपानन्ति नरदेवम् इवानुगाः प्राणेन क्षिपता क्षुत्रिड् अन्तरा जायते प्रभोः पिपासतो जक्षतश्च प्राङ्मुखं निरभिद्यत मुखतस्तालुनिर्भिन्नं जिह्वा तत्रोपजायते ततो नानारसो रसो जज्ञे जिह्वया योऽधिगम्यते विवक्षोर्मुखतो भूम्नो वह्निर्वाग्व्याहृतं तयोः जले वै तस्य सुचिरं निरोधः समजायत नासिके निरभिद्येतां दोधूयति नभस्वती तत्र वायुर्गन्धवहो घ्राणो नसि जिघृक्षतः यदात्मनि निरालोकम् आत्मानं च दिदृक्षतः निर्भिन्ने ह्यक्षिणी तस्य ज्योतिश्चक्षुर्गुणग्रहः बोध्यमानस्य ऋषिभिः आत्मनस्तज्जिघृक्षतः कर्णौ च निरभिद्येतां दिशश्रोत्रं गुणग्रहः वस्तुनो मृदुकाठिन्य लघुगुर्वोष्णशीततां जिघृक्षतस्त्वं निर्भिन्ना तस्यां रोममहीरुहाः तत्र चान्तर्बहिर्वातः त्वचा लब्धगुणो वृतः हस्तौ रुरुहतुस्तस्य नानाकर्म चिकीर्षया तयोस्तु बलमिन्द्रश्च आदानम् उभयाश्रयम् गतिं जिगीषतः पादौ रुरुहातेऽभिकामिकाम् पद्भ्यां यज्ञः स्वयं हव्यं कर्मभिः क्रियते नृभिः निरभिद्यत शिष्णो वै प्रजानन्दामृतार्थिनः उपस्थ आसीत् कामानां प्रियं तदुभयाश्रयम् उत्सिसृक्षोर्धातुमलं निरभिद्यत वैगुदं ततः पायुस्ततो मित्र उत्सर्ग उभयाश्रयः आसिसृप्सोः पुरः पुर्या नाभिद्वारम् अपानतः तत्रापानस्ततो मृत्युः पृथक्त्वम् उभयाश्रयम् आदित्सोरन्नपानानाम् आसन् कुक्ष्यन्त्रनाडयः नद्यः समुद्राश्च द्राश्च तयोः तुष्टिः पुष्टिस्तदाश्रये निदिध्यासोरात्ममायां हृदयं निरभिद्यत ततो मनस्ततश्चन्द्रः सङ्कल्पः काम एव च त्वक्चर्म मांसरुधिर मेदो मज्जास्थिधातवः भूम्यप्तेजोमयाः सप्त प्राणो व्योमाम्बुवायुभिः गुणात्मकानीन्द्रियाणि भूतादिप्रभवा गुणाः मनः सर्वविकारात्मा बुद्धिर्विज्ञानरूपिणी एतद्भगवतो रूपं स्थूलं ते व्याहृतं मया मह्यादिभिश्चावरणैः अष्टभिर्बहिरावृतम् अतः परं सूक्ष्मतमम् अतः परं सूक्ष्मतमम् अतः परं सूक्ष्मतमम् अव्यक्तं निर्विशेषणम् अव्यक्तं निर्विशेषणम् अव्यक्तं निर्विशेषणम् अनादिमध्यनिधनम् 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 नित्यं वाङ्मनसः परम् नित्यं वाङ्मनसः परम् नित्यं वाङ्मनसः परम् अमुनी भगवद्रूपे अमुनी भगवद्रूपे अमुनी भगवद्रूपे मया ते अनुवर्णिते मया ते अनुवर्णिते मया ते अनुवर्णिते उभे अपि न गृह्णन्ति उभे अपि न गृह्णन्ति उभे अपि न गृह्णन्ति माया सृष्टे विपश्चितः माया सृष्टे विपश्चितः
माया सृष्टे विपश्चितः स वाच्यवाचकतया सवाच्यवाचकतया सवाच्यवाचकतया भगवान् ब्रह्मरूपधृक् भगवान् ब्रह्मरूपधृक् भगवान् ब्रह्मरूपधृक् नामरूपक्रियाधत्ते 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 सकर्मा अकर्मकः परः सकर्मा कर्मकः परः सकर्मा कर्मकः परः प्रजापतीन् मनून् देवान् प्रजापतीन् मनून् देवान् प्रजापतीन् मनून् देवान् ऋषीन् पितृगणान् पृथक् ऋषीन् पितृगणान् पृथक् ऋषीन् पितृगणान् पृथक् सिद्धचारणगन्धर्वान् 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 विद्याध्र असुरगुह्यकान् विद्याध्रासुरगुह्यकान् विद्याध्रासुरगुह्यकान् किन्नर अप्सरसो नागान् किन्नराप्सरसो नागान् किन्नराप्सरसो नागान् सर्पान् किं पुरुष उरगान् सर्पान् किं पुरुषोरगान् सर्पान् किं पुरुषोरगान् मातृरक्षः पिशाचांश्च मातृरक्षः पिशाचांश्च मातृरक्षः पिशाचांश्च प्रेतभूतविनायकान् 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 कूष्माण्ड उन्मादवेताळान् कूष्माण्डोन्मादवेताळान् कूष्माण्डोन्मादवेतालान् यातुधानान् ग्रहानपि यातुधानान् ग्रहानपि यातुधानान् ग्रहानपि खगान् मृगान् पशून् वृक्षान् खगान् मृगान् पशून् वृक्षान् खगान् मृगान् पशून् वृक्षान् गिरीन् नृप सरीसृपान् गिरीन् नृपसरीसृपान् गिरीन् नृपसरीसृपान् द्विविधाः चतुर्विधायेन्ये द्विविधाश्चतुर्विधायेन्ये द्विविधाश्चतुर्विधायेन्ये जलस्थलनभौकसः 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 कुशलाकुशलामिश्राः 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 कर्मणां गतयस्त्विमाः कर्मणां गतयस्त्विमाः कर्मणां गतयस्त्विमाः सत्त्वं रजस्तम इति सत्त्वं रजस्तम इति सत्त्वं रजस्तम इति तिस्रः सुर नृ नारकाः तिस्रः सुरनृनारकाः तिस्रः सुरनृनारकाः तत्रापि एकैकशो राजन् तत्राप्येकैकशो राजन् तत्राप्यैकैकशो राजन् भिद्यन्ते गतयः त्रिधा भिद्यन्ते गतयस्त्रिधा भिद्यन्ते गतयस्त्रिधा यदैकैकतरो अन्याभ्यां यदैकैकतरोऽन्याभ्यां यदैकैकतरोऽन्याभ्यां स्वभावोपहन्यते 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 स एवेदं जगद्धाता स एवेदं जगद्धाता स एवेदं जगद्धाता भगवान् धर्मरूपधृक् भगवान् धर्मरूपधृक् भगवान् धर्मरूपधृक् पुष्णाति स्थापयन् विश्वं पुष्णाति स्थापयन् विश्वं पुष्णाति स्थापयन् विश्वं तिर्यं नरसुरात्मभिः तिर्यं नरसुरात्मभिः तिर्यं नरसुरात्मभिः ततः कालाग्निरुद्रात्मा ततः कालाग्निरुद्रात्मा ततः कालाग्निरुद्रात्मा यत्सृष्टम् इदम् आत्मनः यत्सृष्टमिदमात्मनः यत्सृष्टमिदमात्मनः सन्नियच्छति कालेन संनियच्छति कालेन
संनियच्छति कालेन घनानीकम् इवानिलः घनानीकम् इवानिलः घनानीकम् इवानिलः इत्थं भावेन कथितो इत्थं भावेन कथितो इत्थं भावेन कथितो भगवान् भगवत्तमः भगवान् भगवत्तमः भगवान् भगवत्तमः न इत्थं भावेन हि परम् नेत्थं भावेन हि परं नेत्थं भावेन हि परं द्रष्टुम् अर्हन्ति सूरयः द्रष्टुमर्हन्ति सूरयः द्रष्टुमर्हन्ति सूरयः नास्य कर्मणि जन्मादौ नास्य कर्मणि जन्मादौ नास्य कर्मणि जन्मादौ परस्य अनुविधीयते परस्यानुविधीयते परस्यानुविधीयते कर्तृत्व प्रतिषेधार्थं कर्तृत्वप्रतिषेधार्थं कर्तृत्वप्रतिषेधार्थं मायया आरोपितं हि तत् माययारोपितं हि तत् माययारोपितं हि तत् अयं तु ब्रह्मणः कल्पः अयं तु ब्रह्मणः कल्पः अयं तु ब्रह्मणः कल्पः सविकल्प उदाहृतः सविकल्प उदाहृतः सविकल्प उदाहृतः विधिः साधारणो यत्र विधिः साधारणो यत्र विधिः साधारणो यत्र सर्गाः प्राकृत वैकृताः सर्गाः प्राकृतवैकृताः सर्गाः प्राकृतवैकृताः परिमाणं च कालस्य परिमाणं च कालस्य परिमाणं च कालस्य कल्पलक्षणविग्रहं 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 यथा पुरस्तात् व्याख्यास्ये यथा पुरस्ताद्व्याख्यास्ये यथा पुरस्ताद्व्याख्यास्ये पाद्मं कल्पम् अथो शृणु पाद्मं कल्पम् अथो शृणु पाद्मं कल्पम् अथो शृणु शौनक उवाच शौनक उवाच यदाहनो भवान् सूत यदाहनो भवान् सूत यदाहनो भवान् सूत क्षत्ता भागवतोत्तमः क्षत्ता भागवतोत्तमः क्षत्ता भागवतोत्तमः चचार तीर्थानि भुवः चचार तीर्थानि भुवः चचार तीर्थानि भुवः त्यक्त्वा बन्धून् सुदुस्त्यजान् त्यक्त्वा बन्धून् सुदुस्त्यजान् त्यक्त्वा बन्धून् सुदुस्त्यजान् कुत्र कौशारवेः तस्य कुत्र कौशारवेस्तस्य कुत्र कौशारवेस्तस्य संवादो अध्यात्मसंश्रितः संवादोऽध्यात्मसंश्रितः संवादोऽध्यात्मसंश्रितः यद्वा स भगवांस्तस्मै यद्वा स भगवांस्तस्मै यद्वा स भगवांस्तस्मै पृष्टः तत्त्वम् उवाचः पृष्टस्तत्त्वम् उवाचः पृष्टस्तत्त्वमुवाचः ब्रूहि नः तदिदं सौम्य ब्रूहिणस्तदिदं सौम्य ब्रूहिणस्तदिदं सौम्य विदुरस्य विचेष्टितं विदुरस्य विचेष्टितं विदुरस्य विचेष्टितं बन्धुत्यागनिमित्तं च बन्धुत्यागनिमित्तं च बन्धुत्यागनिमित्तं च तथैव आगतवान् पुनः तथैवागतवान् पुनः तथैवागतवान् पुनः सूत उवाच सूत उवाच राज्ञा परीक्षिता पृष्टो राज्ञा परीक्षिता पृष्टो राज्ञा परीक्षिता पृष्टो यद् अवोचन् महामुनिः यदवोचन् महामुनिः यदवोचन् महामुनिः तद्वो अभिधास्ये शृणुत तद्वोभिधास्ये शृणुत तद्वोभिधास्ये शृणुत राज्ञः प्रश्नानुसारतः राज्ञः प्रश्नानुसारतः राज्ञः प्रश्नानुसारतः இப்போ 34வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் 34th ஸ்லோகாலேருந்து
अतः परं सूक्ष्मतमम् अव्यक्तं निर्विशेषणम् अनादिमध्यनिधनं नित्यं वाङ्मनसः परम् अमुनी भगवद्रूपे मया ते अनुवर्णिते उभे अपि न गृह्णन्ति माया सृष्टे विपश्चितः स वाच्यवाचकतया भगवान् ब्रह्मरूपधृक् नामरूपक्रियाधत्ते स कर्मा कर्मकः परः प्रजापतीन् मनून् देवान् ऋषीन् पितृगणान् पृथक् सिद्धचारणगन्धर्वान् विद्याध्रासुरगुह्यकान् किन्नराप्सरसो नागान् सर्पान् किं पुरुषोरगान् मातृरक्षः पिशाचांश्च प्रेतभूतविनायकान् कूष्माण्डोन्मादवेताळान् यातुधानान् ग्रहानपि खगान् मृगान् पशून् वृक्षान् गिरीन् नृपसरीसृपान् द्विविधाश्चतुर्विधा येन्ये जलस्थलनभौकसः कुशला कुशला मिश्राः कर्मणां गतयस्त्विमाः सत्त्वं रजस्तम इति तिस्रः सुरनृनारकाः तत्राप्यैकैकशो राजन् भिद्यन्ते गतयस्त्रिधा यदैकैकतरोऽन्याभ्यां स्वभाव उपहन्यते स एवेदं जगद्धाता भगवान् धर्मरूपधृक् पुष्णाति स्थापयन् विश्वं तिर्यं नरसुरात्मभिः ततः कालाग्निरुद्रात्मा यत्सृष्टम् इदमात्मनः सन्नियच्छति कालेन घनानीकम् इवानिलः इत्थं भावेन कथितो भगवान् भगवत्तमः नेत्तं भावेन हि परं द्रष्टुमर्हन्ति सूरयः नास्य कर्मणि जन्मादौ परस्यानुविधीयते कर्तृत्वप्रतिषेधार्थं माययारोपितं हि तत् अयं तु ब्रह्मणः कल्पः सविकल्प उदाहृतः विधिः साधारणो यत्र सर्गाः प्राकृतवैकृताः परिमाणं च कालस्य कल्पलक्षणविग्रहं यथा पुरस्ताद्व्याख्यासे पाद्मं कल्पम् अथो शृणु शौनक उवाच यदाहनो भवान् सूत क्षत्ता भागवतोत्तमः चचार तीर्थानि भुवः त्यक्त्वा बन्धून् सुदुस्त्यजान् कुत्र कौशारवेस्तस्य संवादोऽध्यात्मसंश्रितः यद्वा स भगवांस्तस्मै पृष्टस्तत्त्वम् उवाचः ब्रूहि नस्तदिदं सौम्य विदुरस्य विचेष्टितं बन्धुत्यागनिमित्तं च तथैवागतवान् पुनः सूत उवाच राज्ञा परीक्षिता पृष्टो यदवोचन् महामुनिः तद्वोभिदास्ये शृणुत राज्ञः प्रश्नानुसारतः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குரு மகாராஜ் கி ஜெய். இன்றைக்கு நம்ம படித்த ராகம் சிந்து பைரவி. இதற்கு மேலே அடுத்த வாரம் நம்ம முதல் ஸ்கந்தத்துக்கு பண்ணதை போலவே இந்த ரெண்டாவது ஸ்கந்தத்துக்கும் 2 ஜூம் செஷனில் நம்ம யாரெல்லாம் நீங்கள் சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ சேரச்சே நம்ம எல்லாரும் 5 அத்தியாயமாக அதை பாராயணம் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம 3வது ஸ்கந்தம் கற்றுக்க ஆரம்பிக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana, and we have learned 9 chapters in the second canto. And in the 9th chapter, we saw how Bhagavan imparted the highest knowledge to Brahmadeva in the form of Chatushloki Bhagavata, and how Brahmadeva imparted that knowledge to Narada Maharishi in the form of this Bhagavata Purana, which comprises of the 10 lakshanas or the 10 characteristic features. And so today, in the 10th chapter, as it begins, Sri Shuka gives the
10 lakshanas of Bhagavata Purana. He says, Atra sargo visargascha sthanam poshanam utayaha manvantara ishanukatha nirodho muktihi ashrayaha. And he says the 10th lakshana, which is ashraya, it is only to explain the 10th lakshana that the other 9 lakshanas have been told. Dashamasya vishuddhyartam navanamiha lakshanam, he says, and then he goes on to explain each one of that. Sarga is bhuta matrendriya dhyam janma. That is, sarga is the creation of the mahat, the ahankara, the indriyas, the panchabhutas, which we had described in the 5th chapter. And visargaha paurusha smritaha. Visarga is the next level of creation wherein Brahmadeva creates all the jiva rasis. Sthanam, he says, sthitihi vaikuntha vijayaha. That is, it is the victory of Vaikuntha or Lord Narayana, and his victory consists in the fact that he protects the entire world that he has created by keeping them in control, and so that is Sthanam. And then he says Poshanam tad anugrahaha. Poshanam is how Bhagavan protects his devotees by blessing them, and Utayaha karma vasanaha. Utayaha refers to the karma vasanas or the latent tendencies of all the jiva rasis which are responsible for their various types of births. And the next is Manvantarani Saddharma. Manvantara is that which talks about the birth of the Manus and how they are devoted to the Lord and how they show the path of righteousness to everybody. Saddharma. And then he says about Ishanu Katha, Avatārānu Charitam Hareshcha Asyānu Vartinam. Ishanu Katha is that which describes all the avatara leelas of Bhagavan Hari and also the stories of his devotees. And then Nirodho Asyānu Shayanam. Nirodha is the merging of all the jivas into the Brahman at the end of the Pralaya, along with their latent tendencies, the karma vasanas and their ignorance. And on the other hand, he says Muktihi Hitva Anyatha Rupam Swarupena Vyavastitihi. Mukti or liberation is also the merging of all the jivas into Brahman, but after getting rid of their ignorance and the false identification with this body, their feelings of I and mine, they attain knowledge of their real Atma Swarupa, and then they go and merge into the Brahman. That is liberation. Ashrayam sa ashrayaha param brahma paramatmeti shabdyate. So ashraya is the 10th lakshana which talks about the highest Brahman, the supreme Brahman, who is also known as Paramatma, because the entire universe emerges from him and again goes and merges into him. So he is called as the Ashraya, and Ashraya is none other than Lord Krishna himself. And to explain more about this Ashraya, the nature of this Ashraya, Sri Shuka here talks about 3 things: the Adhyatmika, the Adidaivika and the Adibhautika. This Adhyatmika is the Purusha who is the seer within every soul and experiences all the sense objects through all the senses. And he is the same Purusha who is also the Adi Dhaivika, who is the deities who govern all these Indriyas and give those knowledge. And also the next is Adi Bhautika, that is this Panchabhautika Sharira, this body which is made up of these Panchabhutas, serves as the distinguishing factor to distinguish the Adhyatmika and the Adi Daivika, because it comprises of all the organs, the eyes, the nose and the ears. And so the Purusha who possesses this body is known as Adi Bhautika. And he says these 3 are interdependent on each other, in the sense that if one is not there, then the other also loses its purpose. But whereas Ashraya is such that it is beyond these 3 and it is a witness of these 3, and also these 3 depend on the Ashraya, whereas Ashraya doesn't depend on anything else, it is self-dependent. So he says Swa Ashraya Ashrayaha, and since Sri Krishna alone is this Ashraya, Dashama Skanda or the 10th canto, which speaks about all the glories and leelas of Sri Krishna, is called as Ashraya in Srimad Bhagavatam, the 10th characteristic of Srimad Bhagavata. And now after telling all this, Sri Shuka moves on to the next topic, which is to describe how this world emerges from the Virat Purusha Bhagavan, because at the end of the 9th chapter he had told Parikshit, I shall answer that question of yours first. And so he says, as soon as Virat Purusha Bhagavan emerged from this cosmic egg, he wanted a place to live, and so he created the pure waters. And this pure water is also called as Karanodaka or Garbhodaka. And this Lord Virat Purusha Bhagavan, he resided in these waters for 1,000 long years, and because of that he got the name Narayana. And how is that? It is because these waters, since they came from this Virat Purusha who is also Nara, these waters are called as Nara. And since Bhagavan took those Nara, the waters, for his ayana, that is his abode, he came to be called as Narayana. And he says this Narayana is such that his glories are so great that
Dravya or karma or kala or sobhava or all the jivas, all these exist only through his anugraha, whereas if he ignores them, they all cease to exist. So he says, yad anugrahataha santi, na santi yad upekshaya. And this Narayana, he lived in these waters for 1,000 long years, and at the end of that he woke up from his yoga nidra and saw that he was all alone, and he now wanted to become many. And for that purpose he divided his resplendent body into three, which are Adi Daivika, Adi Bhautika and Adi Adhyatmika, which is what we told a little while ago. And now Sri Shuka goes on to say how he divided his body into these three. So now he says, as soon as Virat Purusha Bhagavan began to move his body, immediately from the space within his body were created three things: Ojaha, Sahaha and Balam. Ojaha is nothing but the strength of the senses, Sahaha the strength of the mind, and Balam is the strength of the physical body, that is the physical strength. And from these three, the next thing that evolved was the Prana Shakti, which is very, very important. The life breath is so important for all of us, and that is why in Madhva Siddhanta also this Prana Shakti is called as Mukhya Prana. And Sri Shuka also tells how important this prana is with a very beautiful example. He says, Naradevam Ivanugaha. That is, when an emperor, when he walks on the royal highway, all his servants, they walk behind him. If he stops, they also stop, isn't it? So he says, when the prana is functioning, all the senses and the mind, they also function. Whereas if the prana stops, then they also become lifeless. So that is how important this prana shakti is. And then he says, as soon as this prana shakti started moving within his body, Virat Purusha started feeling hunger and thirst. And so when he wanted to eat, immediately a mouth appeared, and in the mouth appeared the tongue, and in the tongue appeared the sense of taste, and also the Devata, who is Varuna, and all the various types of tastes also appeared, he says. And then when he wished to speak, then the sense of speech occurred in that tongue, and also its Devata, Agni, also appeared. And then all along Bhagavan had been residing inside the waters, and so his life breath was under control. And now when he wanted to inhale and exhale freely, a pair of nostrils appeared, and in the nostrils appeared the sense of smell and also its deity. And then everything was dark all around. Now Bhagavan wanted to look at himself as also as all the objects around him. So immediately a pair of eyes appeared, and in that appeared the sense of sight, and also the Devata, who is sun god, and all the various forms which are the objects of vision, they also appeared. And then now the Vedas were trying to do Prabodhana for this Virat Purusha, because they wanted to wake him up, and so they were singing his glories. And when Virat Purusha wanted to listen to all this, a pair of ears appeared, the sense of hearing, Shrotrendriya, and all the directions, the Devatas appeared, and also various types of sounds, they also appeared. And then now he wanted to feel the objects, that is, if they were soft or hard, or they were light or heavy. And so immediately skin appeared all over his body, and the Devata is Vayu, and also the Sparshendriya, the sense of touch, also appeared there. And in order to grasp this unique sense of touch, which is itching, what appeared was hairs appeared all over his skin, and the Devata are the Vrikshas or the trees. And then when he wanted to do various types of actions and grasp all the objects, a pair of hands appeared, and the Devata Indra also appeared. And when he wanted to move about freely, a pair of legs appeared, and the Devata was Vishnu. And so Sri Shuka says it is with these legs that a man goes around and collects materials for a yaga. And then when he wanted progeny and to attain Swarga through the progeny, the organs needed for procreation appeared with the Devata as Prajapati. And then when he wanted to expel filth from his body, the organs needed for that also appeared with the Devata as Mitra. And then when he wished to leave this body itself and go to another body, what appeared was a navel appeared, and in this navel appeared the Apana Vayu and also the Devata Mrityu. Because it is in this navel that the Prana Vayu gets dissociated from this Apana Vayu, which is what happens during death. And so he says that. And then when he wanted to eat various types of foods and drink lot of beverages, then what happened? A stomach appeared, and in the stomach appeared lot of intestines, and the Devatas were the Samudras, that is the oceans. And when he wanted to drink, all the arteries and veins appeared with the Devata as all the rivers. And when he wanted to think about his own Maya,
then what appeared was a Hridaya, that is the intellect and the mind, and this mind is the seat of Sankalpa and Kama, that is all the desires, he says. And finally the 7 dhatus, that is the 7 essential ingredients of the body were formed. Tvak, Charma, Mamsa, Rudhira, Medo, Majja, Asthi. These are the 7 essential dhatus of the body which were formed from the 3 bhutas, that is earth, water and fire. And so now Sri Shuka says all the indriyas and organs of Virat Purusha Bhagavan were formed, and the nature of the indriyas, that is the sense organs, is to run towards their objects, and the nature of the mind is to create morbid feelings, and the nature of the intellect is to give a clear understanding of whatever is seen or heard. And then he says, now I have described to you this gross form, that is the Sthula Rupa of Bhagavan, which consists of 8 avaranas or sheets. These 8 sheets are the Pancha Mahabhutas, the 5 bhutas, the Mahat, the Ahankara and Pradhana. And above this is the Sukshma form of the Lord, the subtle form of the Lord, which is unmanifest, which is beyond speech and mind, and which is eternal. And he says, the Jnanis do not consider both these forms for Upasana because they think that both of these forms are conceived through Maya, and they take only the avatars of the Lord like Rama, Krishna and Narasimha for Upasana. And now he says, though Bhagavan is actionless, he doesn't do any action, through the form of Brahma, what he does is, he manifests himself in this world in the various types of the created beings, and he gives a list of all the class of beings like Prajapatis, Manus, Devas, Pitras, the Gandharvas, the Apsaras, the Vidyadharas, the Charanas, the Guhyakas and the Nagas, Kimpurushas, Bhuta, Preta, Pishacha, Kushmanda, Unmada, Vetalas, the birds, the animals, and then the mountains, the rivers, and also the 2 types of jivas. He says the Sthavara and Jangama, the inanimate and the animate, and then the 4 types of jivas, Svedaja, Jarayuja, Andaja, Udbija, that is those that come from a seed, those that are born from an egg, those that come from sweat and so on, and then those that live in water, earth and sky and so on. So Bhagavan manifests himself in so many forms in this universe, and he says those who are predominant in Sattva Guna, they are born as Devas. Those who are predominant in Rajoguna are born as Manushyas or humans, and those in Tamoguna are born in hellish regions, he says. And now Bhagavan is the form of Dharma. So what he does is, in order to protect the universe that he has created, he keeps incarnating in this world in the form of Devas or humans or even animals, and the very same world that he created, he also destroys at the end. He says just like when a storm strikes, the clouds are just scattered, so also he takes the form of Rudra, and with the help of the Pralayagni, he destroys the very universe that he created, he says. And so now one must not think that Bhagavan is only the person who does these 3 actions of creation, preservation and dissolution. He is much above all that. His glories are infinite, he says. And Sri Shuka concludes by telling, Parikshit, I have now described to you the Kalpa and Vikalpa of Brahmadeva. The creation is almost the same in these 2, whereas in the Kalpa which follows a Mahapralaya, the creation begins from Sarga Srishti, that is the causal elements of the universe like Mahat, Ahankara and all that. Whereas in Vikalpa, which is the intermediate Kalpas, after each night of Brahma, the Srishti begins only from Visarga Srishti, that is the creation of all the Jiva Rasis. And he says, I shall describe to you all this in greater detail later on. Now I shall describe to you the story of Padma Kalpa. So with this, Sri Shuka concludes. And now Shaunaka Maharishi, who has been listening to all this from Suta Pauranika, he suddenly interrupts and asks one question. He is suddenly reminded of Vidura. So he asks, Suta Pauranika, you had told us that Vidura had met sage Maitreya during his pilgrimage and had heard all the Atma Tattvas from him. So please tell us how this meeting took place and what were the questions he asked and what were the answers he got from sage Maitreya. And you had also told us that Vidura had left all his relatives and had gone on a pilgrimage, and later on he came back to meet them all. So why did he leave them in the first place, and later on why did he come and meet them all? So when Shaunaka Maharishi asked this question, Suta Pauranika replies by telling these were the very same questions that Parikshit also asked Sri Shuka, and Sri Shuka replied to him with the conversation between Vidura and sage Maitreya. So let me also tell you the same. And with this ends the 10th chapter of the 2nd canto, and also the 2nd canto also comes to an end with this chapter.
And we would be seeing that the third canto and the fourth canto continue as a conversation between Vidura and sage Maitreya. And only from the fifth canto does the conversation between Shri Shuka and Parikshit resume again. So this is the content of the 10th chapter that we learned today. And the raga in which we read is Sindhu Bhairavi. And as we did for the first canto, in the next week we shall have 2 Zoom sessions, and those who are wishing to participate can all participate and read this, do Parayana of the second skanda, 5 adhyayas in each Zoom session. And from the following weekend we shall resume our classes from the third canto. Radhe Radhe.